இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மருமகளே, இனி நீ சந்தோஷமா இருக்கலாம். ஏன் மாமா? ஆமா, இந்த பத்மா சாருவை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. உன் வாழ்க்கையில ஏதாவது பண்ணிட போறாளான்னு பயந்த. ஆனா இப்ப அவளே சாருவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டா. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சொன்ன மாதிரியே கரெக்டா எல்லாம் பேசிட்டீங்க. கல்யாணத்தன்னைக்கு என்ன செய்யணும்னு தரகர் சொன்னாருல்ல? சொன்னாருங்க. அந்த மாதிரி நாங்க பண்ணிடுறோம். நான் மண்டபத்துக்கு வர வரைக்கும் நாங்க இருப்போம். அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறேன். ரொம்ப சந்தோஷங்க. இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசின மீதி பணத்தை நான் கொடுத்துறேன். இந்தாங்க. இங்க பாருங்க, கல்யாண நாள் வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்க, சரியா? ஓகேங்க. அதுவும் உங்களை கூட்டிட்டு வந்தாலே மாயா, அவகிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும். அவ சாதாரண ஆள் கிடையாது. சரிங்க, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏய், என்னது இது? யார் எங்களை கட்டி போட்டது? நான் தான். நீயா? நீதான் இந்த ரகுராம் வீட்டுக்கு எங்களை கூட்டு போறேன்னு சொன்ன. அப்புறம் ஏன் இப்படி கட்டி போட்டிருக்க? ஏன் இப்படி பண்ண? யார் நீ? இங்க பாரு, ஒழுங்கா எங்களை விட்டுரு, நாங்க போகணும். ஒரு குடும்பத்தை போய் ஏமாத்துறதுக்கா? நீங்க 3 பேரும் ஃப்ராடுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன சொல்ற? ஒரு குடும்பத்துக்கிட்ட அவங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்த பாக்குறீங்க. இது உனக்கு எப்படி தெரிஞ்சது? எல்லாம் எனக்கு தெரியும். இது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? அத கேட்க நீ யாரு? போலீஸ். உங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்கோம். உங்களை என்கொயரி பண்றதுக்காக அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்துட்டு இருக்காங்க. என்ன கமிஷனரா? ஆமா, அதுவும் சாதாரண அசிஸ்டன்ட் கமிஷனர் இல்ல. அவங்க ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். என்ன என்கவுண்டரா? அவங்க ரொம்ப பயங்கரமான போலீஸ். என்னங்க இது? யாராவது அவங்க கிட்ட போய் சொன்னாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அத கேட்டு நடந்துக்கோங்க. அப்பதான் நீங்க எல்லாரும் உயிரோட இருக்க முடியும். மேடம், இவங்க தான் அந்த ஃபேமிலி மேடம். நீங்க சொன்னபடியே தூக்கிட்டு வந்து கட்டி போட்டுட்டோம். நீங்க 3 பேரும் உண்மையிலேயே ஒரு குடும்பம் தானா? மேடம், அது வந்து உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க ஒரிஜினல் குடும்பம் இல்லன்னு. ஒரு அப்பாவி குடும்பத்தை ஏமாத்த பாத்திருக்கீங்க. இல்ல மேடம், எங்களுக்கு எது தெரியாது மேடம். டேய் ராஸ்கல், பொய்யா சொல்ற? உண்மையை சொல்லு. ஆமா மேடம், நாங்க நடிக்கிறதுக்கு தான் வந்தோம். தெரியாம பண்ணிட்டோம் மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம். ஆமா மேடம், இனிமே நாங்க அப்படி பண்ண மாட்டோம். எங்களை விட்டுருங்க மேடம், நாங்க இப்படியே ஓடி போயிடுறோம் மேடம். அதெல்லாம் நீ சொல்லாத. என்ன பண்ணணும்னு நான் தான் சொல்லணும். ஓகே மேடம், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பண்றோம் மேடம். இப்படி நீங்க ஏமாத்தி கல்யாணம் பண்ண வந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் உங்களை வச்சு ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணணும். சொல்லுங்க மேடம், நாங்க என்ன பண்ணணும்? உங்களை இங்க அனுப்புனது ஒரு தரகர் தானே? ஆமா மேடம்.
இப்போ நீங்க இங்க இருந்து போய் அந்த தரகர் கிட்ட நீங்க உண்மையிலேயே பொண்ணு பாத்துட்டீங்கன்னு சொல்லி நம்ப வைக்கணும். எக்காரணத்தை கொண்டும் உங்களை இங்க அடிச்சு கட்டி வச்சது, என்ன பார்த்து பேசினதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டோம் மேடம், சொல்ல மாட்டோம் மேடம். அத மீறி சொன்னீங்க, அடுத்த நிமிஷம் உங்க 3 பேரையும் என்கவுண்டர்ல போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இனிமே நான் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், புரியுதா? மேடம் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் மேடம். நீங்க என்ன சொன்னாலும் பண்றோம் மேடம். ஓகே தனா, இவங்க நம்பரை வாங்க. ஆ ஓகே மேடம். நம்பர் சொல்லுங்க. ஏய், நான் திரும்ப கூப்பிடுற வரைக்கும் இந்த ஊரு பக்கமே வரக்கூடாது. அதே மாதிரி வேற எங்கேயும் ஓடி போகவும் கூடாது. சரி. அப்படி போனீங்க எங்க டீம் உங்களை ஷூட் பண்ணிடுவாங்க. போங்க போங்க, ஓடுங்க. மாயா, இந்த போலீஸ் காஸ்டியூம் உனக்கு சூப்பரா இருக்கு. அப்படியே நிஜம் போலீஸ் மாதிரியே இருக்க. நீ பேசுறத பார்த்து ஒரு செகண்ட் உன்னை நான் நிஜ போலீஸ்னே நம்பிட்டேன். அட போதானா, நானே எங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்துட்டேன். ஆனா இவன் உண்மையை போய் வெளியில சொல்லிட்டா? அவங்களே பயந்து போயிருக்காங்க, கண்டிப்பா வெளியில சொல்ல மாட்டாங்க. சரி சரி, நம்ம அரேஞ்ச் பண்ண அந்த ஃபேமிலி வந்து சாருவை பொண்ணு பார்த்துட்டாங்களா? எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. வீட்ல தட்டை கூட மாத்தி தேதி குறிச்சாச்சு. ஓ, அவங்க வெளியே தான் இருக்காங்க. வா பாக்கலாம். ம். வா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் சொன்னதுக்காக வந்து நடிக்கிறீங்க. பரவாயில்லங்க, இதுல என்ன இருக்கு? ஒரு நல்ல விஷயத்தை தானே செய்ய சொல்றீங்க. இருந்தாலும் நீங்க எனக்கு பண்றது பெரிய உதவி. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரியே நடிங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், அப்ப நாங்க அப்ப வரோம். நாங்க வரோம். ஆமா மேடம் ஆம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் காலேஜ்ல சாருவை ஒன் சைடா லவ் பண்ணேன். ஆனா கடைசி வரைக்கும் அவகிட்ட என் லவ் சொல்ல முடியாமலே போயிடுச்சு. ஆனா இப்ப அவளையே கல்யாணம் பண்ண போறேன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் மேடம் காரணம். உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டேன் மேடம். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த மேடம்னு கூப்பிடுறது நிறுத்துங்க. சரிங்க மேடம். இப்பதானே சொன்னேன், மாயான்னு சொல்லுங்க. சரிங்க மாயா. அப்புறம் நீங்க நான் வர வச்ச மாப்பிள்ளன்னு எக்காரணத்து கொண்டும் என் அத்தைக்கு தெரியக்கூடாது. டவுட் வராத மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்க, அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராம நான் பாத்துக்கிறேன்.